சுடருக்கு இப்போ எல்லா உண்மையுமே தெரிய வந்ததுனால, அடுத்தடுத்து ஒரு மிகப்பெரிய பிளான போட்டுட்டு இருக்கா. உண்மையிலேயே இவ போடக்கூடிய பிளான்லாம் செம்மையா இருக்க போகுது. அதாவது அ இதுக்கு முன்னாடி விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அடுத்ததா விஜய் கூட வாழலாம். இன்னும் கதிரேசனோட சொத்து வரப்போகுது. விஜயோட சொத்து இப்படின்னு சொல்லி நம்ம இனிமே கோடீஸ்வரி தான். இனிமே அதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது அப்படின்ற மாரி சொல்லி, சுடர் ரொம்ப ஹேப்பியா இருந்துட்டு இருந்தா. ஆனா கடைசியில இப்படி இந்த சுடரோட கால ஒடிச்சு, இப்படி ஒரு ஓரமா உட்கார வைப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. பல கோடி ரூபாவுக்கு அதிபதி ஆகப் போறோம் அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருந்த இந்த சுடர் இப்போ நம்ம தெருக்கோடியில நிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சே அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே அவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ அடுத்தடுத்து இந்த சுடர் மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது இந்த ரகு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன யாருன்னு பார்க்க போறாங்க. அவ்வளவு தூரம் அதாவது நான் யாருன்னு சொல்லிட்டு தெரியாம இந்த விஜயும் மல்லியும் அவ்வளோ பெரிய பிளான போட்டுட்டு இருக்காங்களா? இதுக்கு மேல நான் சும்மா விட போறது கிடையாது. என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ அடுத்ததா தன்னோட பிளான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பல்க்கா அடிச்சுட்டு இங்கிருந்து எஸ் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு பிளான தான் இங்க அவ்வளோ நேரமா திட்டமா தீட்டிட்டு இருக்காங்க. இதுல இந்த சுடர் ஒரு விஷயத்த விட்டு குடுத்துருவாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதாவது விஜய அ அதாவது விஜய கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படின்ற மாரி ஒரு பக்கம் இந்த சுடருக்கு இருந்தாலுமே கூட, அதையும் தாண்டி எனக்கு கிடைக்காத விஜய் யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லி சுடர் முடிவு பண்ண போறா. இதனால விஜய போட்டு தள்ளப் போறாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதாவது விஜய அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இருக்கக்கூடிய இந்த சுடருக்கு அடுத்ததா அதாவது மல்லியும் விஜயும் ஒண்ணும் சேரக்கூடாது அப்படிங்கிறது தான் இவளோட குறிக்கோளா இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இப்போ மல்லிய கொல்றதுக்காக திட்டம் போட போறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சுடர் செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை, பணம் இது எல்லாத்தையுமே திருடுறது. அதாவது ஏற்கனவே ரூ. 50,00,000 திருடின ஒரு கேஸ்லயே இந்நேரத்துக்கு சுடர் மாட்டி ஜெயிலுக்கு போய் கம்பி எண்ணிட்டு இருந்திருக்கணும். ஆனா இங்க அந்த மாரி ஒரு விஷயம் நடக்கல. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேஸ அப்படியே டிராப் பண்ண வச்சதுனால தான். ஏன்னா, அந்த ஒரு டைம்லயும் இந்த சுடர் தான் வேலை எல்லாத்தையுமே சிறப்பா பார்த்துக்கிட்டு இருந்தா. அதுவும் இல்லாம கொஞ்சத்துல கொஞ்சம் இந்நேரத்துக்கு எல்லா உண்மைகளுமே தெரிஞ்சு, இந்த சுடர் யாருன்ற ஒரு விஷயம் வரைக்கும் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். ஆனா, அந்த ஒரு கேஸ அப்படியே டிராப் பண்ணது, அது இந்த சுடருக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சிருச்சு. அதுதான் ஒரு மிகப்பெரிய அ ஒரு கெட்ட விஷயமாவும் போய்க்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சுடர் பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. இப்பவே அதாவது இந்த சுடர இவங்க கண்டுபிடிக்கணும். அதாவது அவங்களோட சுயரூபத்த வெளிய கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக, என்னென்ன நடந்துட்டு இருக்கு, ஏது ஏது நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாமே நல்லாவே தெரியும். ஆனா அதையும் தாண்டி இந்த சுடர் இப்போ வேகமா செயல்பட்டாகணும். ஏன்னா அவளுக்கு தேவையானத அதாவது அவளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடிச்சுட்டு, எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா அவ இங்கிருந்து எஸ் ஆகுறாளோ, அவ்வளோக்கு அவ்வளோ அவளுக்கு நல்லது. அதுக்கான ஏற்பாடுகள் தான் இப்ப போயிட்டு இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எல்லார்கிட்டயுமே இந்த மாரி எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இவ பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிராமா எல்லாத்தையுமே போட ஆரம்பிச்சா. அதாவது பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ நேரா போயிட்டு இந்த நிஷா கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா நிஷா கிட்ட தான் இந்த ஒரு உண்மைய வாங்க முடியும். உண்மையிலேயே நகையெல்லாம் எங்க இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியணும் அப்படின்ற மாரி சொல்லி, நிஷா கிட்ட போயிட்டு இந்த மாரி "அக்கா நகைலாம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா?" அதாவது அவங்க தங்கச்சி கிட்ட கேட்குறாங்க. அந்த ஒரு டைம்ல நிஷா "அக்கா எதுக்காகக்கா நீங்க கேட்குறீங்க? ஏன் கேட்குறீங்க? அதாவது நகை எல்லாமே பத்திரமா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன். ஏன்னா நம்மகிட்ட எவ்ளோ நகை இருக்கு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நகை எல்லாமே பத்திரமா இருக்கணும் இல்லையா? ஏன்னா வீட்டுக்குள்ள யார் யாரோ வராங்க, என்னென்னமோ நடக்குது, ஏதேதோ நடக்குது. நகை காணாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது?" அப்படின்ற மாரி சொல்லி, இந்த நிஷா ஒரு பயங்கரமான நாடகத்த போட்டு, நிஷா கிட்ட இருந்து எப்படியாச்சும் நகையெல்லாம் எங்க இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா, அதுவும் இல்லாம நிஷா "அக்கா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஏன்னா இவ கேட்டதே இந்த ரூ. 50,00,000 யாரு திருடுனாங்க, என்ன ஏது அப்படிங்கிறது தெரியாம போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நகையெல்லாம் பத்திரமா இருக்கும்ல அப்படின்ற மாரி சொல்லி ரூ. 50,00,000 சாக்க வச்சு பேச ஆரம்பிச்சா. ஆனா நிஷா "என்னக்கா பேசிட்டு இருக்க? எல்லாமே பத்திரமா இருக்கும். ரூ. 50,00,000 அப்பா ஏதோ அசால்ட்டா விட்டுட்டாரு. அதுவும் இல்லாம நீ இந்த கேஸ் எடுத்து நடத்துனா வெண்பாவுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் அந்த கேஸ அப்படியே விட்டாரு. இந்நேரத்துக்கு அந்த ரகுவ அடிச்சு விசாரிச்சு, கடைசியில எல்லா உண்மையுமே வாங்கி, அந்த பணத்தையும் மீட்டு எடுத்திருப்பாரு. ஜஸ்ட் மிஸ் அவன் தப்பிச்சுட்டானே அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி இப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாரி இந்த
நிஷாவோட வாயால எப்படியாச்சும் எங்க இருக்கு, என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னு நெனச்சாங்க. ஆனா கதிரேசன இப்படி கூட்டிட்டு போயி ஆப்படிப்பாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது கதிரேசன் வந்துட்டு இப்ப என்னம்மா? அதாவது நகையெல்லாம் எங்க இருக்கு? எந்த மாரி நகை இருக்கு? டிசைன்லாம் நீ பார்க்கணுமா? வா கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படின்ற மாரி சொல்லி, அந்த நகை இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போய் நகை எல்லாத்தையுமே காட்ட ஆரம்பிச்சுறாங்க. இதுல இருக்கிறது எல்லாமே வந்து உனக்கும் நிஷாவுக்கும் தானம்மா. அதாவது உனக்கு பாதி, நிஷாவுக்கு பாதி அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கதிரேசன் வந்துட்டு அத வந்து காட்ட ஆரம்பிச்சுறாங்க. இப்போ கதிரேசன் இப்படி சொன்ன உடனே மிகப்பெரிய அதிர்ச்சி. அதுவும் இல்லாம என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம இந்த சுடருக்கு இப்போ உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அதாவது எங்க நகை இருக்கு? அது எப்படி இருக்கு? பத்திரமா இருக்கா? இல்லையா? என்ன மாரி டிசைன்ல இருக்கு? இப்படின்றது எல்லாமே. ஒரு பக்கம் நிஷா இருந்துட்டு இது எல்லாத்தையுமே பாசிட்டிவா தான் பார்க்குறாங்க. ஏன்னா தன்னோட அக்கா தானே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா கடைசியில தான் சிறப்பான சம்பவமே இருக்கு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, இப்போ லாக்கர் அதாவது அந்த நகை இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சு போச்சு. நகை இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு இந்த சுடர் இருந்துட்டு, அந்த நகை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பையில போட்டுட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனே நிஷாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏதோ ஒரு தவறு நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு, அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோவா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த சுடரால தப்பிக்கவே முடியாது. கடைசியில நம்ம விஷா கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.